Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டர்க்கி கராச்சி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கிறேன். சின்ன பீஸு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கிறேன். போன்லெஸ் டர்க்கி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இதுலேயே இந்த ஆயிலே வந்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த கலர் மேலே இருக்க கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இதில் இருக்க டர்க்கியில் இருக்க குக் ஆகிட்டு தண்ணி இல்லாமல் வெளியே வரும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டர்க்கி எடுத்துருக்கிறதுனால டர்க்கி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் 1-2 நம்ம தட்டி போட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். டர்க்கி நல்லா வேகணும். இப்போ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது மேலே வந்துட்டு வச்சிடலாம். இப்போ லெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது இந்த தக்காளி நல்லா பாயில் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இது தக்காளி மேலே இருக்க ஸ்கின்னை வந்து நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். நான் எல்லா தக்காளியில் இருக்க ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மிளகாய், கீரி வச்சுருக்க இந்த 2 மிளகாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் திக்கான தயிரை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா இந்த தயிரோட
டர்க்கி வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இது மேலே லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இது மேலே வந்துட்டு மேத்தி வந்துட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி கையிலேயே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ வந்துட்டு டர்க்கி கராச்சி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஜிஞ்சரை கார்னிஷுக்காக இது மேலே வந்து ஜிஞ்சரை வந்துட்டு ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது லிட்டை வச்சு மூடிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துட்டு செமி கிரேவியாகவும் பண்ணலாம், இல்லை நல்ல ட்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.